ஒரு கோடு இருக்குது. இந்த கோடை எப்படி நீங்கள் மறைப்பீங்க? பெரிய கோடாக போடணும். இப்போ த்ரிஷா அவர்கள் பிரச்சனை, டிவோர்ஸ் பிரச்சனை பெருசாக வரும்போது பாஜகவுடன் கூட்டணி, அடடே இது நல்லா இருக்கே அப்படின்னு கிளப்பி விட்டா, அதனால் தாவேக்காக்கு அது ஒரு பலம். அவங்கள பற்றி பேசாமல் இதை பற்றி பேசுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ விஜய் வந்து பாஜகவோட போயிட்டாருன்னா அந்த விஜய் வந்து ஒரு சில ஓட்டுகளை பிரிப்பார். அதாவது ஆன்டி பாஜக, பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுகவுக்கு இருக்குது. அப்போ அந்த வாக்குகள் வந்து நமக்கு ஃபுல்லாக வரணும் அப்படின்னா விஜய் பாஜகவோட போகிறாரு அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருந்ததுன்னா திமுகவுக்கு வர ஓட்டு கரெக்டாக வந்துடும் இல்லையா? அதுவாக கூட இருக்கலாம். இல்லை, விளம்பரம் பிடிக்கும் எங்களுக்கு, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க, நான் அப்புறமா பண்ணுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, போகிற இடம்லாம் ஜாதகம் கொடுக்குறது, வரணும் இருந்தால் சொல்லுங்கள், அது இருந்தால் சொல்லுங்கள், இது இருந்தால் சொல்லுங்கள், இப்படியே அந்த பண்ண போகிறது ஒரு வாட்டி. ஆனால் எல்லா ஊரில் இருக்கிற எல்லாத்துலேயும் போய் அப்படியே பார்த்துட்டு வர்றது, அந்த வேலையை கூட இருக்கும். அதாவதுங்க, இது வந்து ஒரு ஒரு கட்சி வந்து அரசியலில் வந்துட்டு எல்லா கட்சிகளோடும் பேசுறதுன்றது நல்லா இல்லை.